வணக்கம். கோவை நந்தா யூடியூப் சேனலிருந்து உங்கள் நந்தகுமார். ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பதிவு வந்து என்னென்னா, நியூ இயர்க்கான ஸ்பெஷல் வீடியோ பதிவு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம நியூ இயர்க்காக என்ன பண்ணுறோன்னா, இந்த திருமூர்த்தி மலைக்கு போனோம். திருமூர்த்தி மலையில் அங்கே வந்து இந்த மங்கீஸோட சேட்டைகள்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா பயங்கரமாக பண்ணாங்க. அது ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருந்தது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் திருமூர்த்தி மலை இருக்குது. அங்கே டேமு, அங்கே ஃபால்ஸு எல்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை இந்த ஏரியா ஃபுல்லாக தென்னை மரத்துக்கு அவ்வளோ ஃபேமஸ், அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இயற்கையெல்லாம் அப்படியே பாதுகாப்பாக எல்லாருமே வச்சுக்கிறணும், அது நம்ம கையில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக அந்த நிலங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி மழை வர விழுந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக தென்னை மரம், பார்க்குறதுக்கு பச்சை பசுமையாக அழகாக இருக்குது. ஏன்னா இங்கே இளநியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக, ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் தென்னந்தோப்பு தான். வீடியோ எடுக்கவே அவ்வளோ அருமையாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எல்லாம் லாக்டவுனில் வீட்டிலே இருந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி பசுமையான இடங்களை பார்க்கும்போது அவ்வளோ அழகாகவும் மனசுக்கு இதமாகவும் இருக்குது, ரிலாக்ஸாகவும் இருக்குது. நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு போய் வந்தால் நல்லாயிருக்கும். குழந்தைகளை கூப்பிட்டு நீங்கள் எல்லாம் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்கள், எங்கேயா ஒரு இடத்துல இதாக இருக்கான்னு பாருங்கள். நம்ம திருமூர்த்தி மலைக்கு வந்துட்டோம். அந்த கோயில் அடிவாரத்தில் அங்கேயே வந்து தண்ணி வந்துட்டுருக்கு. என்ன பண்ணாங்க, நம்ம ஃபால்ஸுக்கு போகணும்னு சொன்னதுக்கு ஃபால்ஸுக்கு விட முடியாது, கொரோனா டைம்னால் யாருக்கும் அலோவ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், கோயிலே சுற்றிட்டு கோயிலுக்கு பின்னாடி வரக்கூடிய தண்ணியை மட்டும் சூட் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அப்படியே சாமி கும்பிட்டு வந்துட்டோம். அதுக்கடையில் இந்த மங்கியோட சேட்டைகள்லாம் பயங்கரமாக இருக்குது. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருந்தது. எங்களுக்கு வீடியோ எடுக்கவே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா மைக்கை பிடிங்கிறது, ஃபோனை பிடிங்கிறது, இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. பாருங்கள், தண்ணி வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கிறதுனால மேலே யாரையும் அலோவ் பண்ணலை. அந்த மவுண்டைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக அருமையாக சூப்பராக இருக்குது. ஒவ்வொன்றும் பார்க்க இது வந்து அந்த திருமூர்த்தி மலையில் இருக்கிற அந்த கோவில். இது சிவன் கோயில் தான்.
இந்த சிவன் கோயில் பற்றி அங்கே இருக்கிற அர்ச்சகரும் நம்மளுக்கு பேசுகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கோயிலில் கொஞ்சம் நம்ம முன்னாடி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு பில்லர்லேயும் ஒவ்வொரு சிலை, நரசிம்மர், ராமர், பலராமர் இப்படின்ட்டு ஒவ்வொரு பில்லர்லேயும் சிலைகள் இருக்குது. ஏன்னா இது நம்மளுக்கு கரெக்டாக அந்த கம்பி போட்டு இது பண்ணதுனால நம்மளுக்கு கரெக்டாக தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிலை உள்ளே இருக்கிறது கூட சிலைகள் அவ்வளோ அழகாக அருமையாக இருந்தது. ஒவ்வொரு சிலையும் அத்தனை கலைநயத்தோடு அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து வெளியில் இருக்கிற யானை, கீழே அனுமானும் இருக்கிறாங்க. அந்த மவுண்டன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக இருக்கும் பாருங்க. இது ஒரே ஒரு கல் தான், அதுக்கு பக்கத்துலேயே தான் முன்னாடி சிலை இருக்குது. இங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா சந்தனத்தை எரியிறாங்க. வணக்கம், என் பேர் செல்வசுந்தர பகவதி. திருமூர்த்திமலை கோயிலில் அர்ச்சகராக இருக்கேன். இங்கே வந்து பிரம்மா, சிவன், விஷ்ணு 3 பேரும் திருமூர்த்தி சுரூபமாக இருக்காங்க. இங்கே வந்து அத்திரிமாமணியர் அனிஷாதேவின்னு இருந்தாங்க. அனிஷாதேவிகிட்ட பிரம்மா, சிவன், விஷ்ணு 3 பேர் நிர்வாகத்து கேட்டதா ஐதீகம். அனிஷாதேவின்னு வந்து பெரிய மூர்த்தியிலாச்சு நாமசிரமணம் அமைச்சு குழந்தையாக மாற்றி நிர்வாகமிச்சு கொடுத்துட்டு சுசீந்திரமோனதான் ஐதீகம். இப்போ திருமூர்த்தி இங்கே விளையாடுவோம். இந்த மலைக்கு பேர் கஞ்சி மலைன்ட்டு. இந்த கஞ்சி மலைன்னு தான் அந்த பாறை வந்து உருண்டு வந்ததாக ஐதீகம். பாறை உண்டு வரும்போது சப்தண்ணி குளிச்சுட்டு இருந்த குழந்தைகள்லாம் விளையாண்டுக்காண்டு மஞ்சக்கட்டை வச்சுருந்தா பாறை அப்படிங்கிறது போகும். அந்த 3 குழந்தையும் மேலே சுவாமியாமானதா ஐதீகம். 3 மூர்த்தி இருக்கனால திருமூர்த்தி மலைன்னு பேர். அமனமாக வச்சு கேட்டனால அமனலிங்கேஸ்வரன் பேர். சாமி வந்து அருவுருவமாக இருக்கார், குசவமூர்த்தி உருவம். நன்றி, வணக்கம். இனிமேல் தான் அந்த மங்கியோட சேட்டையில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள் எப்படி சண்டை போட்டுட்ருக்காங்கன்ட்டு. இந்த கடந்த ஆண்டில் வந்து நம்ம இந்த கொரோனானால் எல்லாரோட லைஃப்லேயும் பயங்கரமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். இந்த நியூ இயர்லேருந்து எல்லாருமே நல்லா இருக்கணும். இங்கே ஓடுற தண்ணி போல் எல்லாரோட கஷ்டங்களும் நீங்கி எல்லாரோட வாழ்வும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிட்டு நம்ம இந்த கோயிலில் வந்திருந்தோம். கொஞ்சம் சந்தோஷமாகவே இருந்தது. இந்த நியூ இயரில் இருந்தாவது எல்லா மக்களும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். இந்த இயற்கை மாதிரியே வந்து எல்லாரோட மனசும் நல்லா நிறைஞ்சு அழகாக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம வேண்டிக்கிட்டோம். அது மாதிரி எல்லாருமே வந்து இந்த நியூ இயர்லேருந்து ஏதோ ஒரு புது விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு உறுதி எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக கிடைக்கிறத சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு நம்ம வாழ பழகிக்கிறணும் அப்படின்றது தான் கடந்த ஆண்டு வந்து நம்மளுக்கு கொரோனா கொடுத்துட்டு போன விஷயம். அதனால் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக அதில் நம்ம யூஸ் பண்ணினது போக அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து நம்ம வாழ பழகணுன்னா எல்லா நாளும் நம்ம சந்தோஷமாகவே இருக்கலாம். நம்ம தேவைக்கு அதிகமாக வச்சிட்ருக்குது நம்மளுக்கு யூஸ் இல்லை. நம்ம தேவைக்கு போக ஒரு 10% ஆகுது. அதாவது 100 ரூபாய் சம்பாரிச்சோன்னா 10 ரூபாய் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு நம்ம வாழ்ந்தோம்னா எல்லா நாளுமே சந்தோஷமாக இருக்கலாம். எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு போக அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கோம். அனைவருக்குமே இந்த 2021 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குரங்குகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒவ்வொன்றையும் வந்து அழகாக பராமரிச்சிட்ருக்காங்க.
எந்த கவலையும் இல்லை. அவங்க பேசாமல் சந்தோஷமாக கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அழகாக விளையாண்டுட்டுருக்குறாங்க. பாருங்கள், இது 8 கால் மண்டபம். இந்த ஒவ்வொரு பில்லரும் வந்து அவ்வளோ அழகான கலைநயத்தோட இந்த பில்லர் செஞ்சுருக்குறாங்க. அதில் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு சிம்பிள் இருக்குது. பாருங்கள், உழவன் இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பக்கத்தில் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து மீன் சின்னம் பதிச்சிருக்கு. கீழே அன்னப்பறவையெல்லாம் இருக்குது. இங்கே போர் தொடுக்கிறது மாதிரிலாம் வந்து சிலை செஞ்சுருக்குறாங்க. நல்ல அழகு நிறைந்த கலை வேலைப்பாடோட இந்த பில்லர் எல்லாம் இருக்குது. இது மாதிரி விஷயங்களில் கோயிலுக்கு போகும்போது பாருங்கள், எவ்வளோ அழகாக அந்த காலத்தில் ஒவ்வொரு சிலைகளையும் ஓவியங்களையும் படைச்சிருக்காங்க அப்படின்றத கோயிலில் போயிட்டு பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க பார்த்து ரசித்து அவ்வளோ அருமையாக வந்து செஞ்சுருக்குறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மண்ணே இல்லை, ஃபுல்லாக வந்து பாறை தான். பாறையிலே தான் இந்த தண்ணி போயிட்டுருக்கு. இந்த இடத்துல மட்டும் அங்கே லைட்டாக கால் வச்சா கூட வலிக்கி விட்டுரும், அது மாதிரியான இடம். இந்த தண்ணியெல்லாம் போய் இந்த திருமூர்த்தி டேமுக்கு போயிட்டுருக்கு. அந்த இதில் நம்ம குட்டீஸ் எல்லாம் வந்து நல்லா வாட்டரில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க. கொரோனா டைம்னால ஃபால்ஸுக்கு அலோவ் பண்ணாதனால எங்கள் கோயில் பக்கத்துலேயே வந்து விளையாண்டுட்டு அப்படியே திரும்பி வந்துட்டாங்க. பாருங்கள், அவ்வளோ அழகாக ஜாலியாக விளையாண்டுருக்காங்க பாருங்கள். இல்லை தள்ளோ அல்ல பாப்பன் த்ரோவா பாப்பன் த்ரோவு நீ பண்ணு அச்சோ அம்மா பர அம்மா பர இங்க பர அம்மா பர ஜெய்
ஏய் ஏய் இது வந்து நம்ம திரும்பி வரும்போது எடுத்துகிட்டு வந்த வீடியோ. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டேம் பக்கத்தில் ஆலியார் டேம்லேருந்து தண்ணி வருது. அது பக்கத்துலேயே வந்து கிட்ஸுக்கு வந்து பார்க் இருக்குது. அப்படியே அது பக்கத்தில் வந்து நம்மளுக்கு டேம் வந்துடும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இயற்கை சூழலை நம்ம பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளையும் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிடணும். ஏன்னா அந்த கொரோனா டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அதனால் நம்மளையும் சேவ் பண்ணி நம்ம குடும்பத்தையும் சேவ் பண்ணுறது நம்மளோட கடமை தான். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். இந்த டேமில் சேமித்து வச்ச மாதிரி உங்கள் சந்தோஷங்கள் எல்லாம் சேமித்து வச்சு உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பாக பத்திரமா பார்த்துக்குங்க. அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கும் வரை உங்கள் நந்தகுமார். நன்றி, வணக்கம். அங்க கீழே இறங்கி அதுக்கு ஃப்ரீயா தண்ணி உள்ள போகலாம்.